Hi family say எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா bro நீங்க YouTube ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க அந்த ஹிஸ்டரி சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அது பாத்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு எப்படி சொல்றது அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா ஆரம்பிச்சதான் அது இல்லாம நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க bro நான் YouTube சேனல் ஆரம்பிக்கணும் எப்படி இதுங்களா நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அதுவும் நீங்க கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நான் YouTube சேனல் ஆரம்பிக்கிறேன்னு ஏற்கனவே நம்ம ஒரு போன வாரம் ஒரு வீடியோ போட்டுருப்போம் வேலைக்கு போறத அதாவது உப்பளத்துல தான் வேலை பார்க்கேன் அந்த வேலையை டபுள் ஷிஃப்டா பார்ப்பேன் எப்படின்னா 6 மணிக்கு இப்போ வேலைக்கு போறேன்னா 12 மணிக்கு முடியும் அதே இது வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவேன் வேலைக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கப்புறம் சரி நம்மளும் லைஃப்பில் ஏதாட்டு பண்ணணும்னு நான் எப்போவுமே யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் யூடியூப்லாம் பார்க்கும்போது அந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்மளும் இதே மாதிரி ஏதாட்டு பண்ணலாமான்னு நிறைய திருப்பி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மாப்பிள்ளை பிரவீன் கிட்ட சொன்னேன் சரி இப்படி ஏதாட்டும் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஹாரர் செகண்ட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம் ஒரு சேனல் அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேய் கதை ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய சேனல் பார்ப்பேன் பேய் கதையில் அந்த பேய் கதைங்கும்போது கேட்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது சரி நம்மளும் அப்படி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன் அது எடிட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஒரே இது இப்போ மதியம் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 1 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 7 மணி ஆயிடுது நம்ம பேசி முடிக்கிறதே ஒரு 6 மணி அந்த மாதிரி ஆயிடுது எடிட் பண்ணி போட 8 மணி ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேச்சு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ஃப்ளாக்னு ஆரம்பித்தேன் ஒரு ஜூஸ் கடையில் போய் ஃபஸ்ட்டு இந்த அம்மு கூல்ட்ரிங்க்ஸு தெரியும் அதான் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ அந்த விளாகில் அங்கே போய் இதுன்னொன்னே அங்கே போய் அண்ணங்கிட்ட கேட்டானா இப்படி வீடியோ எடுக்கணும் தம்பி எடுறா அப்படின்ட்டாங்க ஆனால் வந்து அந்த அண்ணனுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் போய் கேட்கும் அவங்க டப்புன்னு ஏதாட்டும் இல்லைனா வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னா நம்ம இது அப்படியே இதுன்றோம் அப்போ இப்படி தான் இருக்கும் போலுக்கு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த அண்ணன் சரின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தா 1.1K 1100 வியூஸ் அப்படி பண்ணோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 200 லைக் விழுந்துருந்துச்சு சரி ரைட்டு நல்லா தான் அப்போ இப்படி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ போட்டாங்க இந்த இப்போ நான் நிற்கல இங்கே ரோஜ் பூங்கா அந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பானிபூரி சாப்பிட்ற மாதிரி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷவர்மா சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது நாள் இல்லை ஏன்னா கையில் காசும் கிடையாது இல்லை நான் செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போனால் தான் எனக்கு காசு வரும் அதை இதை பார்க்கவா சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளை பிரவீன் தம்பி இருக்காங்க அவன் இன்னொரு நாள் உசுப்பேத்தி விட்டான் நீங்கள் வேஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நான் யூடியூப்பில் பார்த்து சொல்லுவேன் இங்கே பேர் எப்படி பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் பண்ணீங்களா ஏன் விட்டீங்க நீங்களே வேஸ்ட்டு இப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் மறுபடியும் ராஜ் கேங் காமெடின்னு ஆரம்பித்தேன் அது பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் உள்ள ஆரம்பிச்சிட்டு எப்படின்னா அவங்க எதை எடுத்து போடுவோம்ல அப்போ எனக்கு சரியாக தெரியாது யூடியூப்பை பற்றி காப்பிரைட் உள்ள ஒரு 15 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுத்து போச்சு சார் இது என்ன வேஸ்ட்டு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ளதான்னு சொல்லிட்டு அந்த காமெடி நிப்பாட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சேனல் ஆரம்பித்தேன் இப்படி ஒரு 4 சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்போ மறந்து போச்சு பார்த்துக்கோங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 6 இது மாற்றிட்டேன் இந்த சேனலே நேமை மாற்றி வச்சுருந்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ராஜ் மைண்ட் வாய்ஸ் நான் ஆரம்பித்து இந்த இதை நம்ம கண்டிப்பாக எப்படியாட்டு ஒரு மேலே கொண்டு போயிடணும் இந்த சேனலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தனித்தனி சேனலில் ஒரே சேனலில் நேமை மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் விளாக் மாதிரி ஆரம்பித்தேன் அது பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் உள்ள ஏரியாவில் உள்ள பையன் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பையன் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தனால சரி சொல்லிட்டு கமெண்ட் படித்து பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வீஸ் போணுச்சு சரி இப்போ அதே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஆரம்பித்ததில் தான் அப்படியே கொஞ்சம் போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பைசா பாக்கு இருக்கும் அந்த வீடியோ போட்டிருப்பேன் அது ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது பார்த்தீங்கன்னா அது நல்லா ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் கடலில் இருந்து எடுக்கிற மாதிரி இருப்பேன் அது நல்லா ரீச் ஆச்சு இப்படியே எல்லாருக்கும் பிடிச்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ண 2 பேர் முக்கியமாக ஹெல்ப் பண்ணாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்கார அண்ணன் பிரபு அண்ணன் ஒரு அண்ணன் உண்டு அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அதாவது நம்மளுக்கு எப்படி சேனல் எல்லாமே ஒழுங்காக தெரியாது இது அப்படிடான்னு சொல்லி நல்லாவே தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ப்ளே பட்டன் சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்து உதனது வந்து ராக் ஸ்டார் அண்ணன் கேமிங் இப்போ நம்ம இந்த பிரபுனன் சொன்னலாம் சொந்தக்கார அண்ணன் அவங்க தான் வந்து ராக் ஸ்டார் கேமிங் அண்ணா கிட்ட கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போ தான் நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு நம்ம ஏரியாவில் 5 மில்லியன் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து 4 மில்லியன் வச்சுருந்தாங்க ஏன்னா ராக் ஸ்டார் கேமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரீ ஃபயர் கேம்லாம் எடிட் பண்ணி போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ 5 மில்லியன் வச்சுருக்காங்க முன்னாடி 4 மில்லியன் வச்சுருந்தாங்க அப்போ தான் என்னடா 4 மில்லியன் வச்சுருக்காங்களா நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட போய் இந்த பிரபண்ணன் சொன்னால அவங்க வந்து
ராக் ஸ்டார் கேமிங் அவங்களோட ஃப்ரெண்டு தான். அவங்க வந்து ராக் ஸ்டார் கேமிங் அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். பிரபனா கூட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எடுத்து சொல்லியிருந்தாங்க, இப்படி சேனல் ஆரம்பிச்சிருக்கான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தெரியாது சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான். பிரபனானும் ராக் ஸ்டார் கேமிங் அண்ணனும் ஃப்ரெண்டு தான். அதுக்காக அண்ணன் எல்லாரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன்லாம் இருந்துச்சுல, இது ஒரு கண்டென்ட்டுக்காக நான் எடுத்திருந்தேன். அந்த கடலில் தூக்கி போட்டாரில் அது எடுத்துகிட்டு வர மாதிரி. அதனால அது நல்லா ரீச் ஆச்சு. பார்த்தீங்கன்னா 2 பேரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் வேறு என்ன ஹெல்ப்னாலும் எதுனாலும் வந்து கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஏன்னா அந்த நான் பார்க்குற வேலை வந்து ரொம்பவே கஷ்டம். அந்த உப்பளம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்ப்போம், ஆனால் ரெஸ்ட் எடுக்க மாட்டோம் நானும் மாப்பிள்ளேன். சரி ரைட்டு எப்படியாட்டு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுன்றோம். வேலைக்கு போய்ட்டு உடனே வந்து அங்கே ரொம்ப ஸ்பீடாகவும் வேலை பார்ப்போம். சீக்கிரம் எப்படியாட்டு போய் வீடியோ எடுக்கணுமே, இன்றைக்கி எடுக்கணுமே, அந்த கண்டென்ட் எடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வேலையை முடிச்சுட்டு வருவோம். வந்துட்டு அந்த டைமில் தான் எடுப்போம், ரெஸ்ட் எடுக்காமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம்லாம் பெட்ரோலுக்கு காசு இருக்காது, வண்டிக்கு ஏதாட்டும் நம்ம பண்ணணும்னா வாங்க காசு இருக்காது. ஆனால் கண்டென்ட் எப்படியாட்டு ஒரு சின்ன சின்ன இதாக பார்த்துட்டு எப்படியாட்டு கஷ்டப்பட்டு தான் அப்படியே ரன் பண்ணுது. ஏன்னா அங்கே வேலை பார்க்குற இதை வச்சு தான் ஃபேமிலியும் ரன் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியாது. எப்படின்னா சரிட்டு இது என்ன ஏதோ பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் உள்ளே வரும்போதும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்களும் இப்போ ஆரம்பிக்கிங்கன்னா அதெல்லாம் சகஜமாக விட்ருங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கிண்டல் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே என்னை பற்றி கிண்டல் பண்ணாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட காசு இல்லாமல் கூட நான் ஒரு ஆட்ட 5 ரூபா மிளகா வாங்கிட்டு வந்து இந்த மிளகா உள்ள ஆம்லேட் மாதிரி இதுங்கிற மாதிரி மொத்தம் ஒரு 15 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் கண்டென்ட் போட்டிருக்கோம். அதை வச்சு ஆம்லேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் ஒரு நாள் வீடியோ பண்ணிவிட்டு அங்கே போய் எங்கள் ஏரியாவில் போய் உட்காந்துருக்கேன். என் ஃப்ரெண்ட் 2 பேரும் ஆரான்லி வந்து உடனே இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிரிக்காங்க. என்னோட சின்ன பையன் இன்னொரு தான் நிற்கான். அவன் 2 பேரும் பேசி சிரிச்சிருக்காங்க. நான் எங்கள் ஏரியாவில் அந்த படியில் உட்காந்துருக்கேன். கோயில்கிட்ட ஒரு படி இருக்கும், அந்த படியில் உட்காந்துட்டு இருக்கேன், சிரிக்கானு. எனக்கு கோபம் வருது. அப்படின்னா சொல்லலாம் இழுத்துடலாமான்னு தான் நினச்சேன். அந்தளவுக்கு கோபம் வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கோபம் வருது. ஆனால் அந்த டைமில் நான் சிந்தித்தேன். ஓப்பனாக சொல்கிறாங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சிந்திச்சேன், ஏன்னா இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. அப்போது நான் எப்படின்னா காசு இல்லாமல் தான் மொத்தமாக ஒரு 15 ரூபா இருந்துச்சு கையில். அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகா ஆம்லேட் போட்டுட்டு இதோட வீடியோவே ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். கையில் காசு இல்லை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். அங்கே போய் படியில் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. அந்த கிண்டல் பண்ணதுக்கு எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் எப்படி நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காகவே நம்ம கிண்டல் பண்ணுறாங்களா, இதுக்காகவே நம்ம விடக்கூடாது, இவங்க முன்னாடி நம்ம வளர்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன். அவனை முன்னாடி ஒரே சிரிப்பு தான் சிரித்தேன். எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோவப்படலை, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே நவுண்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். இப்படி போட்டு தான் உங்களோட ஆதரவால் இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரில. இதுக்கு முன்னாடி லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதாவது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசில் இருப்போம்ல, அப்போல்லாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஸ்கூல் லைஃப்பும் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே ஜாலியாக தான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்போ இறந்த உடனே ஸ்கூல் படிக்காத நிலமையும் வந்து நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேயே போய்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர ஒரு ஸ்டேஜுக்கு வர நம்மளுக்குன்னு ஒன்றும் இல்லை, ஏதாட்டும் ஒரு அடையாளமோ ஏதாட்டும் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் அந்த யூடியூப் ஆரம்பித்தேன். ஆனால் நல்லாவே ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு எனக்கு நடந்துச்சு பாருங்கள் ஒரு சம்பவம், தரமான சம்பவம். ஃபைன் வந்து பங்கமாக விழுந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அந்த மாதிரி நான் அந்த இதெல்லாம் இப்போ பப்ளிக்கில் எடுத்து போடுறோம்ல அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி நம்ம இன்னும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. இது வந்து ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து நான் யூடியூப்லேயே இருந்து டெலீட் பண்ணிவிட்டேன், இன்ஸ்டாலையும் டெலீட் பண்ணிட்டேன். அது வந்து வெளியும் சொல்ல முடியல. ஆனால் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் ஒரு நாள் நடந்திருக்கு. அப்பவும் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். ஆனால் என்ன ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடியும். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, பர்சனலாகவும் கேட்டிருந்தீங்க, இப்போ என்கிட்ட வந்து டேரெக்டாகவும் கேட்டிருந்தீங்க, மெசேஜ்லையும் கேட்டிருக்கீங்க, ஒரு சில பேர் கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க. என்ன சொல்கிறேன்னா, இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கள, என்ன ஆனாலுமே ஒரு நம்மளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதும் எனக்கு வியூஸ் வந்து கம்மியாக தான் போச்சு. 1K அந்த மாதிரி போகும்போது சந்தோஷமாக இருக்கும். நான் காலையில் மார்னிங் எந்திக்கும் போது எப்படின்னா இப்போ நைட்டு வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு தான் வீடியோ போடுவேன். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்துச்சி பார்க்கும்போது 1.1K இல்லைனா 1K அப்படி இருக்கும். ஒரு சில நேரம் 2K இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 வியூஸ் 400 வியூஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரினா பார்த்திங்கன்னா
அப்படிலாம் வந்துச்சுனாலே எனக்கு அந்த நாளே ஒரு இதாக இருக்கும். கெஞ்சி வேலைக்கு போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ எவ்வளோதான் பேருக்கா அப்படிங்கிற மாதிரி கணக்காயிருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஆனால் நான் என்ன பண்ண ஒரே காரணம்னா, விடாமல் என் மேலே இருந்த நம்பிக்கையில் நான் ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டாக வந்து நிற்க. நீங்களும் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இருங்க. எப்பமாட்டு உங்கள் லைஃப்பில் எப்பமாட்டு எந்த இதுலையாட்டும் முன்னேறலாங்க. எப்படியாட்டும் ஒரு இதில் இருங்கலாம். ஒரு மோட்டிவேஷனோடு நீங்கள் இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும்டா, ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதான் மெயினான காரணம். சத்தியமாக சொல்கிறேன், அதை விட வேறு எதுவுமே கிடையாது. ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்காக முயற்சி பண்ணுங்கள். என்றைக்குமே நம்ம இதுங்களா கண்டிப்பாக மேலே வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டோரிலாம் போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாள் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப லென்த்தாக போனால் அது நல்லா இருக்காது. அதனால் இந்த வீடியோவை இத்துடன் முடித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ராஜ் ஃபேமிலிஸே, லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே. எல்லாருமே பார்த்துக்கோங்க. இதான் இவ்வளோத்துக்குள்ள தான் அந்த யூடியூப் சேனல் எல்லாமே. இந்த மாதிரி எல்லாருமே எல்லாராலையும் எதுனாலும் முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.